Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு நான் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தனியாக பார்க்குறேன், நான் தனியாக சமாளிக்கிறேன் அப்படிங்கிற தாட் நமக்கு ஓரளவுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா அது பெட்டராக இருக்கும் லைஃபுக்கு. ஏன்னா நம்ம தனியாக பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சுனாலே ஹெல்ப்புக்கு இன்னொருத்தவங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஒர்க்கை ஷேர் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் தேவையில்லாத இஷ்யூஸை வீட்டில் க்ரியேட் பண்ணும். அதனால் அந்த ஒர்க்கு நீங்கள் நிஜமாக ஓவர்லோடடாக இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் இது மாதிரி நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ சப்போர்ட்டுக்கோ இல்லை பெரிய பெரிய மிஷின்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கு எல்லா ஐட்டமும் வீட்டில் வாங்கி தான் வைக்கிறோம். அப்பயும் நான் தனியாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக வரவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக எனக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டிலலாம் யாருலாம் கிடையாது. வீக்லி ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்க வேலை வீடை ஃபுல்லும் கூட்டிட்டு மாப் போடுறது. பட் அதுலேயே என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருக்கும். ஏன்னா நம்ம வேலைக்கு ஆள் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்க 4 இடத்துல பார்க்குறவங்க, அவங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பார்ப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால எதெல்லாம் கொஞ்சம் அவங்க நம்ம நினைப்போம்ல, சில பேர் கொஞ்சம் சேலரியை கொடுத்துட்டு நிறைய வேலை வாங்குறவங்க இருக்காங்க. பட் நமக்கு இன்னைக்கு ஓவராக வேலை வாங்குறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனசுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த எக்ஸஸ் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சு வச்சுடுவேன். எனக்கு இந்த கையில் இந்த சர்ஜரி ரீசெண்டாக பண்ணதுனால மட்டும்தான் இதுக்குமே நான் ஆள் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதுவுமே நான் பண்ண மாட்டேன். இன்னொன்று, மந்த்லி 3 days நான் ஒதுக்கிப்பேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நிறைய பிளானிங் போர்ட்ஸு, இந்த மீல் பிளான்க்கெல்லாம் போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிச்சிருந்தேன் பிகினிங்கில் வீடியோவில். அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் மண்டே என்ன பண்ண போகிறீங்க, டியூஸ்டே என்ன பண்ண போகிறீங்க, வெனஸ்டே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அது உங்களோட ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பெருசாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஓவர்லோடடாக என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி 3 times ஒரு 2 hours என்னோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக நான் எப்போதுமே ஒதுக்கிப்பேன். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பொருள் வாங்கி வைக்கிறோம், அது லைஃப் கொடுக்க மாட்டேங்குது, வீணாக போயிடுது அப்படிங்கிறோம். அதோட மெயின்டெனன்ஸ் இல்லாதது தான் காரணம். ஸோ இன்றைக்கி காலையிலேயே நான் காமிச்சிட்டு இருந்தது என்னோட அந்த இது இருக்கு இல்லையா, பேட்ரி இருக்குல்ல, இன்வெர்ட்டருக்கு டிஸ்டில்டு வாட்டர்லாம் ப்ராப்பராக 6 months ஒன்ஸ் செக் பண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த பெண்டிங் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போர்டில் அந்த பிளானிங் போர்டில் எழுதி வச்சுக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு டைம் இருக்கிறப்பையோ இல்லை எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வீக்லி உங்களோட வேலை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் வீடு என்ன சைஸில் இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து மாறும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உட்காந்து அதை பிளான் பண்ணி ஒரு 1 month ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓவர்லோடடாக என்றைக்குமே ஃபீல் ஆகாது. நான் இன்னைக்கு கார் பார்க்கிங் க்ளீன் பண்ணேன். எனக்கு தெரியும் ஒட்டடை அடிச்சுன்னா எக்ஸஸ் ஒர்க்கும் இருக்கும். ப்ளஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் கேமரா போட்டிருந்தோம். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் பிகினிங்கில் தெரியும் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தேன். அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருந்தது. சரி ஓகே, கொஞ்சம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றுறது, ப்ளஸ் இந்த நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால ஓரத்துலலாம் இருக்கிற அந்த மைனூட் டஸ்ட் எல்லாம் எடுக்கிறது, கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஹஸ்பண்ட் மும்பைலேருந்து வரப்போ எனக்கு நிறைய நைட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இப்போ ரீசெண்டாக மீஷோ வீடியோ போட்டிருந்தேன். அது இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் காட்டன் நைட்டிஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா சம்மரில் நைட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான். இதுக்கு ஆல்டர்னேட் கேட்குறீங்க, அதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன். எந்த நியூ ட்ரெஸ் வாங்கினாலும் சரி அது அப்படியே உடனே போட்டுறாதீங்க. ஏன்னா அது நிறைய கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கோம். அதில் நிறைய அந்த டைலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்படியெல்லாம் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த கெமிக்கலை நீங்கள் பேஸ் பண்ண ட்ரெஸ்ஸை உடனே போடுறீங்க அப்படின்னா அது ஸ்கின்ல ரேஷஸ்லாம் வரும். ஸோ ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஹாட் வாட்டரில் நினச்சிட்டு அது நீங்கள் இந்த மாதிரி காய போட்டு அதுக்கப்புறமா போடுறது தான் எப்போதுமே அட்வைசபிள். நான் எனக்கு குக்கிங்கில் ஓவர்லோடடாக இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னாக்கா க்ளீனிங்கோ அதர் ஆக்டிவிட்டியோ வச்சுக்கவே மாட்டேன். நான் என்னோடய ஒர்க்கை எப்போதுமே 3ஆக பிரிச்சுப்பேன். 1 day மெயின்டெனன்ஸ் டே, இன்னொரு டே பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங்கு, இல்லைனா குக்கிங்கில் நிறைய ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வேறு 2 வேலையை வச்சுக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ரிலேட்டடான ஒர்க், எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா அந்த பணியாரத்துக்கு ஊற போட்டுடலாம். என்னைக்கு டே ஃப்ரீயாக இருக்கேனோ அன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மெனு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெனு பிளான் பண்ணிக்கிறது. பச்சரிசி 1 கப்பு. நான் ஆக்சுவலாக அதை ஷூட் பண்ணது எங்கே போனதுன்னு மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப்பிங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு
உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை அரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு, நீங்கள் வெங்காயம் எதுவுமே போட வேண்டாம், நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதிலே வந்து கொஞ்சம் கருப்பட்டி கலந்துட்டோன்னா இது வந்து இந்த பணியாரமாகிடும், ஸ்வீட் பணியாரமாகிடும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக சம்மருக்காக சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸோட. லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு வந்துருங்க, என்னோடய சிசிடிவி டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரீசெண்டாக வந்து காட்டனில் லிபாஸ் பிராண்டில் வந்து ஒரு 4-5 குர்த்திஸ் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அழகழகாக வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் இந்த சம்மர் வரப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு துப்பட்டா ப்ளஸ் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே டிசைன் அப்படியே வந்து உங்களுக்கு பேண்ட்டாக வந்து வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். உங்களுக்கு ஆஃபீஸ் வியருக்கு, காலேஜ் போகிறதுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் நைட்டி ஹால் வந்து ஒன்று போட்டிருந்தேன்ல மீஷோலேருந்து, அதில் போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் தான் இது. இது வந்து 3/4 சைடு ஓப்பனில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோல்டு ஜரி மாதிரி லைட்டாக ஒரு டிஸ்டர்ப் ஆகாது, அந்த லைன்லேயே அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. வித் ஒரு பேக்கெட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த பேக்கெட் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே நான் தைக்கிறப்ப ஒரு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னாக்கா அது அப்படியே சேர்த்து வந்து தச்சிருவேன். ஆக்சுவலாக பேக்கெட் வந்து ஒரு ஹைலைட்டாக சொல்ல முடியாது, பட் நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஒரு சிங்கிள் பீஸ் செட்டு தான். இதுவும் வந்து அந்த லிபாஸ் தான். நான் பிராண்டட் தான். இப்போ ஓரளவுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பிராண்டடாக போயிட்டோம் அப்படின்னாக்கா அது கலர் வந்து ஃபேட் ஆக மாட்டேங்குது, நம்ம மிஷின் வாஷ் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் ஏன்னா ஆன்லைனில் வாங்குகிறோம், நான் ரொம்ப சூஸியாக தான் வந்து வாங்குறது. சில ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்குகிறோம், ஒரு தடவை வாஷ்லேயே வந்து ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஓரளவுக்கு பிராண்டடு, அதே சமயத்தில் எல்லாரும் வாங்க முடியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ 1 or 2 வந்து உங்களுக்கு கம்மி ரேட்லேயே நல்லா கிடைக்கும், அதுவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சில்க் பிளெண்டு அந்த மாதிரி வந்து இருக்கு. நெக்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகா ஒரு கோல்டு கலர்ல வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்லயும் இந்த மாதிரி நல்ல டீட்டெயிலான டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டம்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு வியர் பண்ணனாக்கா மேபி சைடில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், இதுவுமே வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கோல்டு கலரில் துப்பட்டா ப்ளஸ் அந்த ஷிம்மரிங் லெகின்ஸ் வந்து போட்டு போனீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனை கூட நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்று இந்த மஸ்டர்டு எல்லோ வந்து என்னை விட்டு போகவே மாட்டேங்குது கொஞ்ச நாளாக. சில நாள் வந்து ரெட்டு வந்து ஒட்டிக்கும், சில நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஒரு வருஷத்தில் கொஞ்ச நாள் பிளாக்காக சேரும், சம்டைம்ஸ் பிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ மஸ்டர்ட் எல்லோ வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது. நைட்டி வாங்கினாலும் அதில் ஒரு மஸ்டர்ட் எல்லோ வந்துடுது, இந்த மாதிரி சுடிதார் வாங்கினாலும் சரி, இல்லை நைட் ட்ரெஸ் வாங்கினாலும் மஸ்டர்ட் எல்லோ வந்து வந்துடுது. அதே டிசைன் தான், கலர் மட்டும்தான் வேறு. ஸோ உங்களுக்கு இதுக்குமே நீங்கள் கோல்டு மேட்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷிம்மரிங்கில் ரெட்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 3 பீஸ் செட்டு. நான் அப்படி வாங்கியிருந்தேன்னா 3 வந்து சிங்கிள் பீஸு, 2 ட்ரெஸ் மட்டும் 3 பீஸ் மாதிரி வந்து வாங்கிட்டேன். நான் இப்போ போட்டிருக்கிறது ஆஃபீஸ்க்கெல்லாம் அப்பா ஃபுல் டே போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதை இருக்கு பாருங்க, கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கு. உள்ளெல்லாம் லைனிங்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இந்த ஜோதிகாவோட வெட்டிங் சாரீ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிங்க்கு ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு பிளைன் பேண்ட்டு, அடுத்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டா மாதிரியும் டாசல்ஸ் வச்சும் இருக்கு உங்களுக்கு பாட்டம்ல. இது வந்து அப்படியே ஒரு 3 ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நீங்க வந்து 3 கலர்ஸ் வாங்குறப்ப நீங்க இன்னும் கொஞ்சம், அதாவது ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் அது பெருசா தெரியும். அப்படியே சிங்கிள் கலர்லயே போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி ஷேப்ஸ் வந்து தனித்தனியா தெரியாது. ஓரளவுக்கு நீங்க இருக்கிற சைஸ்ல தெரிவிங்க, இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி தெரிய மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் வாங்கியிருந்தேன். வேணாக்கா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் பேண்ட் மட்டும் மேட்ச் பண்ணல, வேற ஒரு பேண்ட் வந்து போட்டிருக்கேன். இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு உங்களுக்கு. பாட்டம்ல இந்த சில்வர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு.
ஸோ நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிசிடிவி வந்து கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 ஃப்ளோர் வச்சுருக்கீங்களே, எப்படி ஒவ்வொரு தடவையும் பார்க்குறீங்க, ஏறுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இதுவுமே ஒரு டைம் சேவிங் தான். இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருந்தாலுமே சிசிடிவி வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. அது எப்படி டைம் சேவ் ஆகுது, நான் அடிக்கடி மாடிப்படி ஏறுறதுலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸாக நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஒட்டடை அடிக்கிறது அந்த வேலை அதெல்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு ஒரு 60,000 rupees வந்து ஆனது. இதோட டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி ஸ்பெக் அதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துலேருந்து வந்து ஃபில்டர் காஃபி பவுடரு. சென்னையில் நிறைய இடத்துல கும்பகோணம் ஃபில்டர் காஃபி அப்படின்னு விற்கிறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லை, இங்கேயே தான் தயார் பண்ணுறாங்க. பட் பேர் மட்டும் அந்த பேர் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் ஊரில் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அந்த கொரியர் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து 2 பேக்கேஜாக வரும். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரேடியாக ஒரே பாக்ஸில் கொட்டி வச்சோம்னா டெய்லி நம்ம திறக்கிறப்ப காஃபி ஃபில்டர் காஃபி அப்படின்னாலே அதோட அரோமா தான் அதில். ஸோ அது வந்து போய்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுவேன். 2 மாதம் ஆனாலும் அது எப்படி இருக்கும்னாக்கா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் எப்போதுமே 2 பேக்கேஜ் 3, அதாவது நான் வாங்குறது 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோ எனக்கு வந்து அல்சர் இருக்கிறதுனால நான் ஃப்ரீக்வெண்ட்டாக காஃபி எடுத்துக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எடுத்துப்பேன். அதுவே எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு மேலே வந்து வரும். அதையே நான் வந்து 2 பேக்கேஜ், அதாவது வந்து 1/4 கிலோவா இல்லைனா 200 இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி தான் பேக் பண்ணவே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி வந்துடும். அதை ஃபில்டர் காஃபியில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சிக்கரி போட்டு குடிக்கிற இன்ஸ்டன்ட் காஃபிக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நான் அந்த வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தனியாக வேலை செய்கிறீங்க, தனியாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்காதீங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் நிஜமாகவே ஓவர்லோடடாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையாக உட்கார வச்சு புரிய வைங்க. இதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொட்டீன் ஒரு வீக்லி பேசிஸ்லேயோ இல்லை மந்த்லி பேசிஸ்லேயோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ரிலாக்ஸாக மற்ற வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் கிளீனிங் ரிலேட்டடாக அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த போர்டோட லிங்க்கும் ப்ளஸ் ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருந்த அந்த எல்லோ டாப் வந்து என்னோட லாஸ்ட் நைட்டி ஹால் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க. அதுவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.